எல்லாம் முக்கியம். ஜெபம் முக்கியம், பாடல் முக்கியம், ஆராதனை முக்கியம். அந்த சூழ்நிலையில தான் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். இந்த பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அப்புறம் ஆராதிச்சு அப்புறம் பிரசங்கம் பண்றதெல்லாம் அது இப்போ மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட முறைன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. ஆனா வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, அதை எடுத்து வாசிக்க விரும்பல, ரொம்ப நேரம் ஆகும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தை பார்த்தீங்கன்னா, யெகோசபாத் என்கிற ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா கூட 2 ராஜாக்களை கூட்டிக்கிட்டு மோவாபியருக்கு எதிராக சண்டையிட போனான். இஸ்ரவேலின் ராஜாவையும் ஏதோமின் ராஜாவையும் கூட்டிக்கிட்டு 3 பேர் சேர்ந்து மோவாபியருக்கு எதிராக போறாங்க. போகும்போது 7 நாள் சோறு தண்ணி இல்லாம ஆயிடுச்சு வனாந்தரத்துல. சோறு தண்ணி ஆரம்பிச்சோன்னா இஸ்ரவேல் ராஜா பயந்துட்டா, ஐயோ கர்த்தர் நம்ம மோவாபியர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு, அதனாலதான் சோறும் கிடைக்க மாட்டேங்குது தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம செத்து போகும் போல இருக்குன்னு நினைச்சு பதறான். இவன் சொல்றான், யெகோசபாத் அவன் ஒரு நல்ல ராஜா, அவன் சொல்றான், இல்ல நாம் போய் எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலியா தீர்க்கதரிசியுடைய சிஷியம் அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் கர்த்தர் என்ன சொல்றாருங்கிறத நமக்கு சொல்லுவார், வாங்க போலான்னு சொல்லி கூட்டு போய் எலிசா தீர்க்கதரிசிட்ட கொண்டு போறாரு. எலிசா தீர்க்கதரிசி போன உடனே சொல்ல வேண்டியதான, ஆமான் யுத்தத்துக்கு போ, கர்த்தர் சொல்றாரு, ஜெயிப்பெல்லாம் சொல்றாரு, மோவாபியரை கர்த்தரும் கையில ஒப்பு கொடுப்பாருலாம் சொல்றாரு. ஆனா உடனே சொல்லல. போய் இவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே சோறு தண்ணி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிறோம், என்னன்னு சொல்லுங்க, கர்த்தர் என்ன எங்களை கை விட்டாரா, என்னன்னு சொல்லுங்க ஐயான்னு சொன்னா அவர் சொல்றாரு, ஒரு இசைக்கருவியை வாசிக்கிறவன கொண்டு வான்றாரு. நீங்க வாசித்து பாருங்க 14-15 வசனத்துல. ஆச்சரியமா இருக்கு. ஒரு இசைக்கருவியை வாசிக்கிறவன கொண்டு வான்றாரு. அவன் இசைய வாசித்தவன தான் இவருக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. ஹலோ, நான் நினைக்கிறேன் அங்க இருந்து தான் இந்த மாதிரி ஆராதனை முறையே வந்ததுன்னு. சிலர் நினைக்கிறேன், அது என்னையா மியூசிக், எனக்கு இந்த கிட்டாரும் தேவையில்லை, ட்ரம்ஸும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை, கர்த்தருடைய வார்த்தை இருந்தா போதும். எலிசா அப்படி சொல்லல. அவனை கூட்டு வா, இந்த கிட்டார் வாசிக்கிறவனை கொண்டு வா, அவன் கொஞ்சம் வாசித்தாதான் சரி போடுன்னு சொல்லி வாசித்து அந்த ஆராதனையின் சூழலில் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற அந்த சூழ்நிலையில தான் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருது. இன்ஸ்பயர் ஆகி சொல்றாரு, என்னெல்லாம் செய்ய போறார் கர்த்தர், இவங்களுக்கு எப்படி ஜெயத்தை தருவார்லாம் சொல்றாரு. அப்ப நான் சொல்லுகிறேன், கூடி கர்த்தருடைய பாடல்களை பாடி இசையை வாசித்து ஜெபித்து இப்படி ஆராதித்து பண்ணும்போது அங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாது. கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி வரும்போது நம்முடைய உள்ளங்களையும், நம்ம பல்வேறு கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் மத்தியில வர்றோம் பாருங்க, எதோ கவனத்துல வர்றோம், சில நேரத்துல கஷ்டத்துல வர்றோம், பல கேள்விகள் இருக்குது, துன்பத்தை அனுபவிச்சவர்களா வர்றோம். வந்த உடனே இந்த இசையும் பாடலும் ஜெபமும் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறது. ஏதோ பண்ணுது பாருங்க. இதுல ஒன்னும் வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது.